இன்னைக்கு கௌரவ கௌரவ பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிக்கு அடியில் வர சில விடயங்கள் நான் பேசியாகணும். இன்றைக்கி பெருந்தோட்ட பகுதிகளில் குறிப்பாக இந்த கண்டி மாவட்டத்தில் இருக்க கெலாபோக்கியாக இருக்கட்டும், பன்வெளியாக இருக்கட்டும், நூரேலியா மாவட்டத்தில் இருக்க பல பகுதிகளாக இருக்கட்டும், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த சபையில் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, தோட்டத்தில் வேலை செய்யாதவங்க இருக்காங்க. இந்த இரு தரப்பினருமே மலையகத்துக்குள்ளார தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட குழந்தைங்க தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் அங்கீகாரம் இருக்குது. நான் ஏன் இதை ஒரு பிரதமர் அவர்களோட கண் பார்வைக்கு நான் கொண்டு வரேன்னா, இன்றைக்கி மலையகத்தில் ப்ரீ ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு பல்வேறு தோட்ட பகுதிக்குள்ளார். இந்த ப்ரீ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதில் தோட்டத்தில் வேலை செய்யாத குழந்தைங்களும் அதில் கல்வி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, பல்வேறு பகுதிகளில் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா உங்கள் குழந்தைங்களே எங்களால் ப்ரீ ஸ்கூலுக்குள்ளார எடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற முகாமையாளர்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சிறுவர் பாதுகாப்பு ஊழியராக இருந்திருக்கீங்க, இதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கும் கட்டாயம் தெரியும்னு நான் எதிர்பார்க்குறேன். கடந்த வாரம் தான் ப்ரீடோ என்கிற ஒரு நிறுவனமும் ஹட்டனில் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் ஒரு என்ஜிஓவாக அவங்க ஒரு என்ஜிஓ ஒரு சிவில் அமைப்புகளாக இருந்து நடத்தின ப்ரீ ஸ்கூல்ஸ் தோட்ட பகுதிக்குள்ளார் இன்றைக்கி அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமாக திருப்பி முகாமைத்துவம் மூலியமாக பிடுங்கப்படுது. ஆகவே இது சம்மந்தமாக தயவு செய்து உங்களோட ஆலோசனை, அதே மாதிரி உங்களோட இன்டர்வென்ஷனையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம்.